இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனம். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டு இருந்தது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். ஒரு நாள் இரவு நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும்போது கரண்ட் போய்விட்டது என்றால் என்ன செய்வீர்கள்? இப்போதெல்லாம் பலர் வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்கின்றது. ஏசி ஓடவில்லை என்றாலும் ஃபேன் ஓடும், லைட் எரியும். நம் வேலையை நாம் செய்ய முடிகின்றது. ஒளி, வெளிச்சம், அது நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் நண்பர்களே. நம் வேலையை தடையில்லாமல், கவனமாய், தவறில்லாமல் செய்வதற்கு வெளிச்சம் உதவுகின்றது. ஓர் இருளான இடத்தில் ஏற்றப்படும் விளக்கானது இருளை போக்குவதோடு மட்டுமில்லை, வெளிச்சத்தை அந்த இடத்தில் கொண்டு வருகின்றது. அங்கே என்னென்ன இருக்கின்றது என்பதையும் வெளிச்சமானது நமக்கு தெளிவாய் காட்டுகின்றது. இந்த ஒளியிலேயே இயற்கையாக கிடைக்கும் ஒளி. அதற்கு உதாரணம் சூரியன். செயற்கையாக உண்டாக்கப்பட்ட ஒளி. அதற்கு உதாரணம் எலக்ட்ரிக் லைட்ஸ். 2 விதமான ஒளி இருக்கின்றது. ஆனால் நிரந்தரமாக கிடைக்கும் ஒளி கரண்ட் இருந்தால் மட்டும் கிடைக்கும் ஒளி. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு மனிதனை, நம்மை பிரகாசிக்க செய்யக்கூடிய ஒளி எது? இந்த கேள்விக்கான பதில்தான் இன்றைய வசனம். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டு இருந்தது. அந்த உண்மையான ஒளிதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஒளி கதிர்களான திருவசனம் உங்கள் நாவிலும் உங்கள் மனதிலும் நிலையாய் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் பிரகாசிக்கும். ஒரு நல்ல ஆசிரியர் பல மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளியூட்டுகின்றார். நம் ஆசானாகிய இயேசு நம் அனைவரையும் மிளிரச் செய்கின்றார் அவருடைய திருவசனத்தின் மூலம். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் இருளில் இருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கை இருளடைந்து இருந்திருக்கலாம். அதை மெல்லமாக ஒளியான இறைவனை நோக்கி, நம் இயேசுவை நோக்கி நகர்த்துங்கள். உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாகும். ஒரு மெழுகுவர்த்தி ஒளிரச் செய்த சந்தோஷத்தில் தீக்குச்சி மடிந்து போனதாம். தனக்காக உயிர் கொடுத்த தீக்குச்சியை நினைத்து மெழுகுவர்த்தி பிரகாசமாய் எரிந்ததாம். அதே போன்று நம்மை பாவத்தில் இருந்து காத்து இன்றளவும் நடத்தி வருகின்ற நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் அவருக்காக பிரகாசமாக எரிய வேண்டும். நாம் பெற்ற ஒளியை, அதன் நன்மையை மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும். ஒளியை யாராலும் மறைக்க முடியாது. சூரியனை கையால் மறைக்க முடியுமா? அதுபோல இறை இயேசுவை பின்பற்றி வாழ்கின்ற நீங்கள் ஒளியின் மக்கள். உங்கள் வாழ்க்கையை பார்க்கின்ற மற்றவர்களும் அதே போல் பிரகாசிக்க விரும்புவார்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உலகின் ஒளியான தேவனே, எங்களை ஒளிர வைக்கும் மெய்யான ஒளியே, உம்மை துதிக்கின்றோம். உமது வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாங்களும் பிறருக்கு ஒளியாக இருக்க அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.